வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபரிமலையிலிருந்து அச்சங்கோவில் சொல்லுவாங்க. அச்சங்கோவில் போகிற வழி தான். அச்சங்கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதாவது சபரிமலை ஐயப்பன் வந்து புலிப்பால் எடுக்கிறதுக்கு பெருவழியில் நடந்து போக கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து அச்சங்கோவிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அச்சங்கோவில் வழியாக தான் ஐயப்பன் வந்து எரிமேலியிலிருந்து பெருவழி, அதாவது அழுத கனதமலை இறக்கம் கரிமலை அந்த வழியாக தான் புலிப்பால் எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க. அச்சங்கோவில், அந்த அச்சங்கோவில் போகிறது தான் இந்த வழி. இது கிட்டத்தட்ட ஒரு 38 கிலோமீட்டர். இந்த 38 கிலோமீட்டருமே இது ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே இந்த பாதை வருது. இது குறிப்பிட்ட நாளில் தான் இந்த பாதையில் அலோடு பண்ணுவாங்க. எல்லா நாளிலும் அலோடு பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான். இங்கே நடந்து போயிட்டுருக்குறாங்க. மழை வந்து பொத்திட்டு நடந்து போயிட்டுருக்கு. எங்கேன்னா பாத யாத்திரை சபரிமலைக்கு. அச்சங்கோவிலிருந்து சபரிமலைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 150லேருந்து 170 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ மழை வருது. அந்த மலையில் வந்து அந்த டார்பாய் மாதிரி போட்டு நடந்து போயிட்டுருக்குறாங்க. பாத யாத்திரை அச்சங்கோவிலேருந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. நாம் வந்து அச்சங்கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம். அச்சங்கோவிலுக்கு போகிற பாதை இந்த மாதிரி தான் இருக்கும். மலை சரியான மலையிலும் அந்த பாதை பாருங்கள் எப்படி சிங்கிள் ரோட்டாக தான் இருக்குங்க. சிங்கிள் ரோட்டில் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து முழுக்க ஒரு மோசமான ரோடு. ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வருது. நீங்கள் வந்து இரவலில் இந்த வழியில் போகிறக்கு அனுமதி இல்லை. யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்களா லைனாக நடந்து வந்துட்டுருக்குறாங்க. எங்கேன்னா அது சபரிமலைக்கு பாத யாத்திரை. மழை வந்தாலுமே அது மேலே டார்பாய் மாதிரி போட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. இது முழுக்க ஒரு ஆன்மீகமான வீடியோ தான். அது வேறு பாதை பாருங்க எப்படி இருக்குது. சிங்கிள் ரோடு, ஒரு பைக் போகிற அளவுக்கு தான் ரூட்டே இருக்குது. அதில் வந்து வேன் போயிட்டுருக்குது. ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு. வண்டி ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. இந்த அச்சங்கோவிலுக்கு போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வர்றதுனால ரோடெல்லாம் போட மாட்டாங்க. தேசிய நெடுஞ்சாலைனா போடுவாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வர்றதுனால ரோடு போட மாட்டாங்க. இந்த வேன் முன்னாடி, ஒரு வேன் முன்னாடி போயிட்டுருக்குது, இன்னொரு வேன் பின்னாடி வந்துட்டுக்குது. பாருங்கள், இந்த மோசமான பாதை தான். இந்த மாதிரி பாதையில் வண்டி ஓட்டுறதுக்கு டிரைவருக்கு சாமர்த்தியம் வேணும். இல்லைன்னா வண்டியை கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணிடுவாங்க. சாமர்த்தியமான டிரைவர் தான் இந்த பாதையில் வண்டி ஓட்ட முடியுங்க. சிங்கிள் ரோடு பாருங்க. அதாவது எத்தனை வண்டி போனாலுமே அது ஒரே ரோடு தான், சிங்கிள் ரோடு தான். மோசமான பாதை ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்குள்ளே வருது. நீங்கள் வந்து இங்கெல்லாம் வந்து அனாவசியமாக நிற்க முடியும். நின்னா பிடிச்சிட்டு போலீஸ்காரன் ஃபாரஸ்ட்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மலையில் வந்து எப்படி வண்டி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அச்சங்கோவில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த கோயில். அச்சங்கோவிலேருந்து ஐயப்பன் புலிப்பால் எடுக்கிறது நடந்து போனாங்கிற ஒரு வரலாறு இருக்குது. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், அந்த வண்டி ஆப்போசிட்டில் வந்துட்டுக்குது பாருங்கள். இந்த இடத்துல ரோடு கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இங்கே மோசமாக இருக்குது. ஒரு சில இடத்துல தான் ரோடு நல்லாயிருக்கும். ஏன்னா மலையில் ரோடு நிற்காது. இங்கே வந்து முழுக்க மலை பெய்கிற ஏரியா தான். சுற்றி மரங்கள் தான், காடு தான், சுற்றி காடு தான், மரங்கள் தான். இந்த மாதிரி ஏரியாவில் தான் இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ண பாருங்கள். வண்டி அங்கே போயிட்டுருக்குது. வழி எப்படின்னு பாருங்கள். அந்த பாலம் பாருங்கள், தண்ணி போகிறக்கு பாலம் அங்கேருந்தால் அந்த இது வந்து இந்த ஆறு வந்து எரிமலையிலேருந்து வர தண்ணின்னு நினைக்கிறேன். அந்த வண்டி சிக்கிடுச்சு பாருங்க. கீழே வந்து இறக்கும்போது வண்டி சிக்கி எப்படி டிரைவரு எப்படி எடுத்துகிட்டுங்கிறவங்க கொஞ்சம் அனுபவம் இல்லாத டிரைவர் இருந்தால் வண்டி கமுத்திடுவாங்க. நான் அதை ஆல்ரெடி சொன்னேன்லங்க. அதாவது அனுபவம் இருக்கிற டிரைவர் மட்டும் இந்த வழியில் வண்டி ஓட்ட முடியும். அச்சங்கோவில் ஒரு பார்வை. இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து பயனடையுங்க. இது வந்து ஆன்மீக வீடியோ. அச்சங்கோவில் போகிறக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குது. ஃபாரஸ்ட் காடு பொத்தி தேக்குதாங்க. தேக்குதா இந்த பக்கம் தேக்குதா, அந்த பக்கம் தேக்குதா. ஒரு வழி எப்படி மோசமான பாதை. பைக்கும் கூட ஓரளவுக்கு சிரமப்படுத்த ஓட்டோன்னா, நான் வேன் ஓட்டுறது ரொம்ப சிரமம். டிரைவருக்கு தான் பாராட்டு தெரிவிக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.